ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த மாடு பார்த்தீங்கன்னா போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா கன்று போட்டது. ஸோ அந்த கன்றுக்குட்டி தான் பார்த்தீங்கன்னா அந்த மாட்டுக்கு முன்னாடி நிற்குது. பாருங்கள், நல்லா எவ்வளோ விஷம் வளர்ந்துருச்சு. ஸோ கன்று போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் பார்த்தீங்கன்னா நல்ல பால் திரும்பாது. ஸோ அதுக்கப்புறம் தான் திரும்பும். ஸோ அதனால தான் வீடியோ எடுக்க முடியல. ஸோ நேற்று தான் பார்த்தீங்கன்னா நல்ல பால் திரும்பிச்சு. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா அப்படியே வீடியோ எடுத்துட்டேன். ஸோ இதில் பால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளாம் கணக்கு வைக்கல. அதாவது ஃபுல்லாக எல்லா பாலுமே கறந்தா தான் பார்த்தீங்கன்னா கணக்கு தெரியும். நாங்கள் பார்த்தீங்கன்னா பாதி பாலை கறந்துட்டு சேல்ஸ் பண்ணிவிட்டு மீதி பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டியே கொடுத்துட்றோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கிடைக்கல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பால்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கன்றுக்குட்டியே பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம். முதல்ல யார் போனாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாடு இடிச்சிட்டு இருந்துச்சு எங்கள் அப்பா தர. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்பி போகலாம் மாட்டேங்குது. ஸோ இது இடிக்கிறதுல கன்று போடுறதுலேருந்து பாருங்கள், நக்கி அந்த கன்றுக்குட்டியே பார்த்தீங்கன்னா ஈரம் பண்ணி வச்சிருச்சு. ஸோ நீங்கள் இந்த பழைய வீடியோ பார்த்தாவே தெரியும் கன்றுக்குட்டி போடும்போது பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு. அதாவது அது கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா போட்டுச்சு. எப்போவுமே பார்த்தீங்கன்னா மாடு ஞாயிற்றுக்கிழமை போடணும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம மாடு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை போட்டுருச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்லாவே போட்டுருச்சு. யாரும் பார்க்கவே இல்லை கன்றுக்குட்டி போடுறத. கன்றுக்குட்டி போட்டு 5 நிமிஷம் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் பார்த்தோம். ஸோ இது எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாடு பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இது கத்த ஆரம்பிச்சிருச்சு எப்போவுமே. ஸோ பால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைம் ஆனால் தான் கத்த ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாட்டை பார்த்தீங்கன்னா கறந்துடுறோம். பாருங்கள், அவுத்துட்டுனே பாருங்கள். இது இன்னொரு மாட்டோட கன்றுக்குட்டி. ஸோ இதை கறந்து முடிச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா அடுத்த மாட்டில் போகும். ஸோ இது பார்த்திங்கன்னா பால் கறந்துட்டு மீதி பால் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கன்றுக்குட்டிக்கு தான். ஒரு மறுபடியும் போய் பால் குடிக்க போகுது. ஏன்னா பாலை பார்த்தீங்கன்னா அப்படியே வழியிலே விட்டால் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா காய்ச்சல் வந்துடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா அவுத்து விட்டுரும். ஒரு 1/4 மணி நேரம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்துட்டு எல்லா பாலையும் குடித்து முடிச்சிடுறது. அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா பாலையுமே கொடுக்கக்கூடாது. பாதி பாலாவது கறந்துருந்தீங்க. என்ன பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா வயிறு எடுத்து விட்டுரும். நம்ம பாலை பார்க்கலாங்களா? ஸோ 2 மாட்டில் கறந்த பால் இதெல்லாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் சொன்ன புதுசாக போட்ட மாடு கறந்த பால். இது பார்த்தீங்கன்னா இன்னொரு மாட்டில் கறந்தது. நமக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 12 லிட்டர் தேவைப்படுது. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி எல்லா மாட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக கறந்துடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மாடு பார்த்தீங்கன்னா மிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா மாட்டு மேலே. ஸோ அது இதுதான் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் பால் கறக்கும்போது. அதனால் கொஞ்சம் மருந்து வச்சுட்டு இருக்கிறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மாடுக்கு தான். இந்த மாடு நான் உங்களுக்கே தெரியும், இது விற்கலான்ட்டு தான் இருந்தோம். ஸோ வேலை பார்த்தீங்கன்னா படிக்காமங்காட்டி பார்த்தீங்கன்னா எது கம்மியான விலைக்கு இருக்கணும் அப்படின்னு வச்சுட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா அது கன்று போட்டுருச்சு. ஸோ இன்னொரு 1/4 மணி நேரத்துக்கு இது இப்படி தான். ஸோ நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டாப்புல, அதாவது நம்ம பால் வாங்குறதுக்கு கஸ்டமர் வந்தாச்சு. ஸோ நம்ம பால் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம்.